சொல்லக்கூடாது, பிரவீன் அண்ணா வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா இவரு மட்டும் எல்லாரும் மூக்க நொட்டி இது தப்பு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கு ஒரு புது வீடியோன்னா உங்கள் என்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிக் பாஸ் தமிழ் அப்டேட்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம நடந்த சண்டையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் எவிக்ஷனில் இருக்கிறா, எவிக்ஷனில் எத்தனை ஓட்ஸில் இருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, வினயா வந்து 3 ஓட்ஸில் இருக்காங்க, அதிரை வந்துட்டு 3 ஓட்ஸில் இருக்காங்க, அப்சரா வந்து 3 ஓட்ஸில் இருக்காங்க, பிரவீன் ராஜ் வந்து 3 ஓட்ஸில் இருக்காங்க, பிரவீன் காந்தி வந்துட்டு 4 ஓட்ஸ், அண்ட் திவாகர் வந்து 7 ஓட்ஸில் இருக்காரு, அண்ட் கலையரசன் வந்து 12 ஓட்ஸில் இருக்காரு. ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் யார் வெளியே போக போகிறான்றதுல ஹையர் சான்சஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலையரசனுக்கும் பிரவீன் காந்திக்கும் தான் இருக்குது. ஆதிரையும் திவாகரும் வந்து சேஃபர் பிளேஸில் இருக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி வந்து யார் இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஓட்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, இன்னைக்கு எவ்வளோ ஓட்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ஈவினிங். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சூப்பர் டீலக்ஸ்க்கு சொல்லிட்டு சில பவர்ஸ் இருக்கு. அண்ட் நார்மலாக வந்துட்டு நார்மல் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் ரூல் சொல்லியிருக்காரு. வந்து அவங்களை வேலை வாங்குறது பிளஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த ரூல்ஸ் வந்து நான் அகைன் படிக்க விரும்பல. ஸோ இப்போ டேரக்டா வந்து கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஹவுஸ்மேட்ஸ் என்ன கேக்குறாங்களோ அதை நீங்க தான் சமைக்கணும். உப்பு போடாம கொடுப்பேன், ஐயோ மறந்துட்டேன்னு என்ன வேணா நான் பண்ணுவேன், புரியுதா? ஞாபகம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து சில ரூல் பிரேக் பண்ணி திவாகர் வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு போய் அவரோட யூசேஜ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து சாட்டே பேசுறாங்களான்றத பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு ஒரு நாள் கூத்துன்ற மாதிரி ஒரு பேட்ச் ஒன்று ஓட்டியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்துட்டு. அதில் எல்லாரும் வந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் 3 பேட்சஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கிட்ட ஒரு நாள் சரக்கு தான் இருக்கு, அதை தாண்டி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களுக்கு டாஸ்க் புரிய வச்சு பிக் பாஸ் அதை வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்காரு. அவரே ஒரு எக்ஸ்ட்ரீம் மேல ஃபர்ஸ்ட் வீக்ன்றது ஒரே காரணத்தினால உங்களை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மரண மொக்க வாங்கினாங்கன்னா அரோரா, அப்புறம் திவாகர், பார்வதி எல்லாம் எல்லாரையும் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே போட்டு பிக் பாஸ் வந்துட்டு நீங்களே ஹோஸ்டா இருந்துட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்ற மாதிரிலாம் கலாச்சிருந்தாரு. ஸோ பார்க்கலாம், நாளையில இருந்து அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஒன்று சொல்றாரு, இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து யார் என்ன சொல்றாங்கன்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ மெயின் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் நடந்த ஃபைட். அதுதான் லக்ஸூரியா வாழ்ந்துருப்பீங்கல்ல. கண்ட்ரி ஃபுட்ஸ் 3 ப்ரூட்ஸ் வரும். அது கண்ட்ரி ஃபுட்ஸ். அது என்னன்னு கேக்குறேன். அது என்னவா? லைக் முட்டாளுங்க அப்படியா? ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக ஃபைட் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தென் அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாங்கன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அரோரா வந்து திவாகரை வந்துட்டு ரூம் கிளீனிங் பண்ண சொன்னாங்க. திவாகர் வந்து எப்பயுமே பார்வதி இல்லாமல் ஒர்க்கே பண்ண மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப மாலான்னு தான் கூட சுற்றிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் வந்துட்டு எனக்கு பார்வதி வேணும்னு கேட்டதும் அதெல்லாம் கிடையாது, நீயே ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே சேர் போட்டு உட்காந்து நல்லா இருக்குல்ல பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவர் வந்து கண்ட்ரி ஃப்ரூட்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று கலாச்சிருக்கிறாரு. கலாச்சது வந்து இவங்க காதுல விழுந்துருச்சு. யாருன்னா ரம்யா ஜோ காதுல விழுந்துருச்சு. அவங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்றத போய் அரோரா கிட்ட கேட்டுட்டு வந்ததும் படிக்காதவன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வந்து வந்திருக்கு. அந்த மனுஷன் வந்து நார்மலா பேசினாலே வந்து எல்லாம் ஒரு மாதிரி தான் போய் முடியும். இவர் ஜோக்கெல்லாம் அடிச்சாருன்னா அது என்ன மாதிரி முடியும்ன்றது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது ஆக்சுவலா. ஸோ அவர் வந்து சொன்னதுமே வந்து இவங்க ட்ரிகராகி நீ எப்படி என்ன படிக்காதவ சொல்லுவேன்னு சொல்லி அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன்ல ஸ்டார்ட் ஆச்சு. மீன்மேல் வந்து இவர் உள்ள வரவும் அவங்க பேசவும்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா சடன் என்று வந்தார் சமுத்திரகனின்ற மாதிரி எல்லாருமே டக்குன்னு வந்து அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திவாகரை போட்டு. ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரம்யா வந்து அவரை கேட்டது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியனா அவங்க கேட்கறாங்க. 2 பேர் பேசினா முடிஞ்சிருக்கும். இதுக்கு நடுவுல கூடத்துல எங்கேயோ ஒரு சண்டை நடக்குது, வாடா போவோம் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல வந்துட்டு எல்லாரும் ஆளாளுக்கு அடிக்க வந்து என்னாச்சுன்னா வாட்டர் மெலனை உண்மையிலேயே ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா வயலண்டா பேசுனதுக்கும் அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு ரெட் கார்டு இல்லை வார்னிங் கார்டு எதிர்பார்க்கலாம் இந்த வீக்கெண்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு ஃபைட்ல வந்து மோஸ்ட்லி எல்லாம் கண்டென்ட் தான். பட் அந்த ஒரு இடத்துல வாண்டடா அதை எல்லாம் போட்டு புஷ் பண்ணி செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எப்படின்னா ஆல்ரெடி ஒரு மனுஷனை வந்து அதாவது எப்படின்னா வாட்டர் மெலன் மிஸ்ஸஸ் அவுட் ஸ்மெட்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து வாட்டர் மெலன் எனக்கு ஒரு ஸ்லைஸ் கொடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா மொத்த ஃபைட்டுமே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வாட்டர் மெலனையும் வந்து தப்பு சொல்லலை. ஏன்னா
அந்த மனுஷன் நார்மலா பேசினாலும் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். அவரெல்லாம் போட்டு ஏன்டா அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் வேற வேலையை பாருங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வந்து லக்ஸரி ஃபுட்ஸ் இல்லையா, லக்ஸரி ஃபுட்னு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்கு வந்து இவங்க எல்லாரும் பாயில் பண்ணி சாப்பிட்டாங்க. இதுல வேற அவர் ஆக்சுவலா ஃபுட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம். முன்னாடி இருக்க சீசன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஈர துணிலாம் கட்டிட்டு படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இவர் ஃபுட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம். அதில் வேற முட்டையை ஆம்லேட்டா போடலாமா ஆஃப் பாயிலா போடலாமான்னு வேற ஒரு கன்ஃபியூஷனை கேட்டு அந்த மனுஷன் லிட்ரலி நீங்க போய் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லை அந்த முட்டையை உள்ளே வச்சுட்டு போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு மொத்தமா. அடுத்ததான் மதியம் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிறதா நினைச்சு சிக்கன் எடுத்துக்கலாம் வெஜிடபிளுக்கு பதிலான்னு சொல்லிட்டு போய் சிக்கன் எடுத்தாங்க. சிக்கன் பார்த்தா அது லிவர் ஈரலை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஈரல் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்கன்ற மாதிரி சொன்னதும் லிட்ரலி எல்லாரும் மூஞ்சும் இதுவாயிருச்சு. அதை வந்து பிரவீன் ராஜ் எல்லாம் கலாச்சி வச்சுட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறனால அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த நடந்த எல்லா ஃபைட்டையும் தாண்டி ஒரு கேங் ஒன்று பில்ட் ஆயிருக்கு. திவாகர், பார்வதி, கலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா கலையெல்லாம் தனியா இருந்தா சர்வே ஆகுது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இப்பதான் கேங் சேர. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆல்ரெடி எவிக்ஷன் லிஸ்ட்ல வந்துட்டாரு. மோஸ்ட்லி இந்த வாரம் தட்டி தூக்கினா சான்ஸ் இருக்கு. You have a good fan base. இதை தாண்டி பாத்தீங்கன்னா மழைலாம் வந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆட்டம்லாம் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் வந்து மோனிகா ஸ்டெப் போட்டா இருப்பாருங்க. இதுக்கு நடுவில் வந்து வல்லவன் ஆக்டர்லாம் பண்ண சொன்னா போய் அரோரா பேண்டை கழட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் திவாகர் தான் இருக்கு. சரி கொஞ்சம் கேமரா திருப்பலன்னா கேமரா பிடிச்சி இழுத்து வச்சு என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, ஹவுஸ்மெண்ட் மொத்தமா எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இதுல வேற நான் கேரளா சைடு போனேன், அந்த சைடு போனேன், இந்த சைடு போனேன்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு வேற புக்கே போடலாம் போல அவ்வளவு கதை விட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியா மார்னிங் டாஸ்க் இது மட்டும் தான் கொடுத்தாங்க. மோஸ்ட்லி இப்போதைக்கு எதுவும் பெருசா டாஸ்க் இறக்குற மாதிரி இல்லை, எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்குதுங்க. ஸோ டாஸ்க் ஆரம்பிச்சாதான் எப்படி பூஸ்டப் ஆகும்னு சொல்லி தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தென் என்ன நடந்திருக்கு ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. அண்ட் ஆல்சோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் மறக்காம ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி யார் எவிக்ட் ஆகுறாங்க இல்லை ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்னா இன்ஸ்டன்டா நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன் நான். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.